இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறீர். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு தருவார். நீங்க சந்தேகமே படாதீங்க, நீங்க அவிசுவாசமே படாதீங்க. ஆண்டவர் இந்த வருஷம் ஜெபத்திற்கு பதில்களை கொடுப்பார். கடந்த 2 மாதங்கள் ஆண்டவர் நான் பார்க்கிறேன், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் மறு உத்தரவு தருகிறார். இந்த நாளிலும் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தேன், இந்த மாதத்துக்காக காத்திருந்தேன். அப்ப ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள உணர்த்தின ஒரு வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 35வது அதிகாரம் 45வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 35:3வது வசனம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவை அருளுகிற ஆண்டவர். இங்கே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன், நம்முடைய முற்பிதாக்களாயிருக்கிற 3வது தகப்பன் யாக்கோப்பு இங்க ஒரு டெஸ்ட்மனி சொல்றாரு. என்ன டெஸ்ட்மனி அங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து. ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். இங்கே யாக்கோப்பை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் ஜெபித்த பொழுது என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளினார். ஆமென் சொல்லுங்க. இங்க இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் ஜெபத்துக்கு மறு உத்தரவு தருவது மாத்திரம் அல்ல, அதற்கு கீழே அவர் சொல்றாரு, நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவன். ஆமென். எனக்கு அவர் மறு உத்தரவு மட்டும் தருகிறவர் அல்ல, நான் நடந்த வழியில. யார் நடந்த வழியில? யாக்கோப்பு நடந்த வழியில அவனோட கர்த்தர் கூட இருந்தார். என் ஆண்டவர் விண்ணப்பத்துக்கு மாத்திரம் மறு உத்தரவு தருகிறவர் அல்ல, என்னோடு கூட இருக்கிறவர். என் வழியிலே என்னோடு கூட இருந்து என்னை காத்து என்னை திரும்பி வர பண்ணுகிற ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு மட்டும் பதில் தருகிறவர் அல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஆபத்து நேரிட்ட. சொல்லுங்க. ஏங்க, யாக்கோப்பு ஒரு ஆண்டவருடைய மனுஷன். இவர் பெயர் சபாலேருந்து புறப்படும் போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உனக்கு சொன்னதெல்லாம் செய்வேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்ப கூட இருக்கிறாரு, அப்புறம் எப்படி ஆபத்து வரும்? சொல்லுங்க. கூட இருக்கிறாருல, அப்புறம் எப்படி ஆபத்து வரும்? ஆண்டவர் கூட இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில சில ஆபத்துகள் வரும். அந்த ஆபத்துகள் தேவன் அனுமதித்தால் ஒழிய அது நமக்கு தொடவே தொடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறார், அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இருக்க கூடாது. அப்புறம் ஏன் இத்தனை பிரச்சனை இருக்கு?
வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைங்கள்னால பிரச்சனை. ஆண்டவர் தான் இந்த வருஷம் சொன்னார்ல, நான் உன் கூடவே இருப்பேனார்ல. நீங்கள் வேதத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் யாரு கூடலாம் இருந்தாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் பிரச்சனைகள் அவர்களை மேற்கொள்ளவில்லை. பிரச்சனைகளை, ஆபத்துகளை அவர்கள்தான் மேற்கொண்டார்கள். ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்றதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா? எந்த ஆபத்தும் நம்மை மூழ்கடிப்பது இல்லை. எல்லா ஆபத்தையும் நாம் கடந்து வெற்றி பெற ஆண்டவர் உதவி செய்வார். எந்த பிரச்சனையிலையும் நீங்க மாட்டிக்க மாட்டீங்க, பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அது ஒண்ணுதான் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறாருன்றதுக்கு அடையாளமே. எதுனா, பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்க மாட்டீங்க, பிரச்சனை தான் உங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க? நீங்க பிரச்சனை கிட்ட மாட்டலங்க, பிரச்சனை இப்போ உங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை உங்களை மேற்கொள்ளுவது இல்லை, பிரச்சனையை நீங்க மேற்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை உங்கள்கிட்ட மாட்டி இருக்கு. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரச்சனை உங்ககிட்ட மாட்டி இருக்கு. நீங்க பிரச்சனை கிட்ட மாட்டல, நீங்க பிரச்சனை கிட்ட மாட்டல. பிரதர் 10 வருஷமா இருக்கு பிரதர் என் பிரச்சனை. 10 வருஷமா பிரச்சனை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. வெளியே போகவும் முடியல, அதனால உங்களை ஓவர்டேக் பண்ணவும் முடியல. ஆனா ஒண்ணு, கர்த்தர் அனுமதிக்காமல். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும், எங்க வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். யாருக்கும் இப்படி நடக்க கூடாதுங்க. ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் உங்களுக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்க பண்ணுவதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய பராக்கிரமத்தை, ஆண்டவருடைய புயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கும்படியாக ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை விளங்க பண்ணுவதற்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். யோசேப்புடைய சகோதரர்கள் சொன்னாங்க, இதோ சொப்பனக்காரன் வரான், இவனை கொன்னு இந்த குழிக்குள்ள போடுவோம். போட்டுட்டு இப்ப சொல்றான், இவனை இந்த குழிக்குள்ள போட்டுட்டா இவன் சொப்பனம் எப்படி நடக்கணும் நம்ம முத பார்ப்போம். குழிக்குள்ள போட்டானே, சொப்பனம் நடக்காமல இருந்துச்சு. 20 வெள்ளி காசுக்கு வித்தானே, சொப்பனம் நடக்காமல இருந்துச்சு பிரதர். போத்திபார் வீட்டுக்கு போனானே, சொப்பனம் நடக்காமல இருந்துச்சு. சிறைச்சாலைக்குள்ள போனானே, சொப்பனம் நிறைவேறாமலா இருந்துச்சு. இப்ப முடிவு காலத்துல சொல்றான், குழிக்குள்ள தூக்கி போட்டவன்லாம் இப்ப அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கிறான். நீங்கள் எல்லாரும் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு தேவ மனுஷனை தூக்கி குழிக்குள்ள போட்டாலும் விட்டு போட்டாலும் அவனுக்குள் கர்த்தர் வைத்த சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நான் இந்நேரம் எப்படி தெரியுமா இருந்திருப்பேன். கிடையாது, நீங்க இருந்திருக்கவே மாட்டீங்களா? அப்ப கவனிங்க, கர்த்தரை அனுமதிக்காம. அப்ப இங்க தாவீது சொல்றாரு, மன்னிக்கவும், யாக்கோபு சொல்றாரு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து என் வழியிலே என்னோடு இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு என்ன ஆபத்து வந்துச்சு கவனிங்க. இப்ப யாக்கோபுக்கு ஆபத்து அவன் சகோதரனால தான் வந்துச்சு.
யாரால வந்துச்சு? ஆமா. இன்னொன்னு, யாக்கோபுக்கு ஆபத்துக்கு வரத்துக்கு காரணமே யாருன்னா அவன்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் நமக்கு ஆபத்துக்கு வரத்துக்கு காரணமே யார் தெரியுமா? தயவு செஞ்சு பிசாசுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பிசாசை பார்த்து கேட்டா பிசாசு சொல்லுவான், நான் பாட்டுக்கு கிடக்குறேன், நான் பாட்டுக்கு. இவன் வந்து அவனை ஏமாத்தலன்னு வச்சுக்கங்களேன், அவனை வஞ்சிக்கலன்னு வச்சுக்கங்களேன், அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு போய் அவனை மாதிரியே ஈசாக்கு கிட்ட காட்டி சோத்திரம் அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலைன்னு வச்சுக்கங்களேன், இவனுக்கு என்ன வந்திருக்காது? ஓட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் முதல்ல சொல்றேன், நமக்கு ஆபத்து வரதுக்கு காரணமே முதல்ல யாருன்னா நம்ம தான். நீங்கள் நல்லா போய் உட்காந்து ஒரு ஃபில்டர் காப்பி குடிச்சிட்டு இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிளுக்கு ஃபஸ்ட்டு காரணம் யாருன்னு நீங்கள் உட்காந்து பார்த்தா அவங்க தான். அவங்க பிரச்சனைக்கு, அந்த இளைப்பாறுதல் இல்லாமல் போனதுக்கு, அந்த அமர்ந்த தண்ணீர் இல்லாமல் போனதுக்கு, சமாதானம் இல்லாமல் போனதுக்கு காரணம் முதல்ல யாருன்னா அவங்க தான். அவங்க வாயை வச்சுட்டு கையை வச்சுட்டு கர்த்தர் காட்டின வழியில பேசாம போய்கிட்டு இருந்திருந்தா என்ன வந்திருக்காது? பிரச்சனைகள் வந்திருக்காது, ஆபத்துகள் வந்திருக்காது. நம்ம அநேக நேரம் என்ன பண்றோம்னா வேற யாரையாவது கை காட்டுறோம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை கை காட்டுறோம், மனைவியை கை காட்டுறோம், கணவனை கை காட்டுறோம், பிள்ளைங்களை கை காட்டுறோம். சில ஆள் இருக்காங்க வீட்டுக்காரமா குடும்பத்தை கை காட்டுறாங்க, சில ஆள்னா இருக்காங்க வீட்டுக்காருடைய குடும்பத்தை கை காட்டுறாங்க. கிடையாது. யாக்கோபுக்கு பிரச்சனை, அவன் சும்மா துரத்தல, கொன்றுவேன்னு சொன்னது சும்மா சொல்லல. அவன் வந்து இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய காரியத்துல இல்லாம அவன் சில தந்திரமான காரியத்தெல்லாம் செஞ்சதுனால தான் என்ன ஆச்சு அவன் லைஃப்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, தந்திரமான காரியத்தெல்லாம் பண்ணாதீங்க, தந்திரமான யோசனையெல்லாம் பண்ணாதீங்க, ஷார்ட்கட்டில் போகாதீங்க. உங்களை அழைத்த கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ரட்சித்த கர்த்தர் உங்களை நடத்துவார். என்ன சொல்கிறீங்க? ஐயோ தெரியாமல் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இவர் வேற மாதிரில சொல்கிறாரு. கவனிங்க. அப்போ யாக்கோபுக்கு ஃபர்ஸ்ட் ஆபத்து வந்ததுக்கு காரணமே அவன்தான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆபத்து வரதுக்கு காரணம் சில நேரம் நம்மளுடைய கவன குறைவுகள், நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக், லைஃப்ல இருக்கிற மிஸ்டேக், பணத்துல இருக்க மிஸ்டேக், பரிசுத்த வாழ்க்கையில இருக்கிற மிஸ்டேக். அப்ப யாக்கோபுக்கு ஃபர்ஸ்ட் ஆபத்து வந்ததுக்கு காரணம் அவன்தான். ரெண்டாவது அவனுக்கு ஆபத்து வந்ததுக்கு காரணம் அவனுடைய அம்மா ரெபேக்கா. நான் அந்த அப்பா நினைச்சிட்டேன், நீங்க ஆமேன்லாம் சொல்லுவீங்க. கவனிங்க, அவன் தான் ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா கொடுக்குறான்னா, உன் தகப்பன் வந்து ஏசாவை ஆசீர்வதிக்க போறாரு. என்ன பண்ண போறாரு? ஏசாவை ஆசீர்வதிக்க போறாரு. ஏசா ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, நீ தான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடிச்சி எடுத்துட்டு வா, உன் தகப்பனுக்கு ருசியா நான் சமைச்சு கொடுக்கிறேன். நீ என்ன பண்ணு, உன் சகோதரனுடைய வஸ்திரத்தை எடுத்து நீ போட்டுக்கிட்டு நீ அங்க போய் நீ என்ன பண்ணிடு, அந்த ஆசீர்வாதத்தை. தவறான கைடன்ஸ். ரெண்டாவது ஆபத்து வந்ததுக்கு காரணம் என்ன? தவறான கைடன்ஸ், தவறான ஆலோசனை, தவறான ஐடியா. ஆமேன் சொல்லுங்க. இதுல அந்த அம்மா சொன்னா, ஒருவேளை சபிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அந்த சாபம்லாம் என் மேல வரட்டும், உனக்கு வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க. ஒருவேளை இன்றைக்கு தவறான ஆலோசனைக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து நேரிடத்தான் செய்யும்.
தவறான கைடன்ஸ்ல, தவறான நடத்துதலுக்குள்ள, தவறான ஆலோசனைகளுக்குள்ள நம்ம இருப்போமே. ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, அந்த தவறான ஆலோசனைகளை விட்டுட்டு நம்ம வெளியே வந்தா தான் தேவனுடைய விடுதலையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் சில ஊழியக்காரங்களை தவறான வழியில நடத்துவாங்க. ஊழியக்காரங்களே தவறான வழியில நடத்துவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களே தவறான வழியில நடத்துவாங்க. நமக்கு ஒரே வழி இந்த வேத வார்த்தை தான். என்னங்க? இந்த வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தைக்கு ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு, ஒரு ஆலோசனை இருக்குன்னா நீங்க உடனே அதை விட்டு வெளியே வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. ரெபேக்காள் சொன்னான், அந்த சாபம்லாம் என் மேல வரட்டும், உனக்கு வராது, நான் பார்த்துக்கிறேன். அதை எத்தனை நாள் அந்த அம்மா பார்த்துக்கிட்டா? இப்ப பின்னாடி இவன் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி யாரு பாடுபட்டுக்கிட்டு இருக்கா? தவறான ஆலோசனை கொடுக்கிறவங்க பாடுபட மாட்டாங்க. தவறான ஆலோசனைகளிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் பாடுபடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலையான வாழ்க்கை வேணும்னா தேவ பிள்ளையே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, தவறான ஆலோசனைகளுக்குள் நம்ம நடத்தப்பட்டு கொண்டு இருப்போம்னா அது எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் சரி, அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஐயோ, நிறைய லாஸ் ஆயிருங்க, பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா லாஸ் கம்மி, லாஸ் குறைஞ்சிருக்கும். ஐயோ வர முடியாதுன்னு இருந்தீங்கன்னா வாழ்க்கைலாம் லாஸ் தான். வாழ்க்கைலாம் முடிவு பண்ணிக்கங்க. போனதோட விட்டுட்டு வெளியே வந்துட்டா தப்பிச்சிட்டோம் இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பினால் என் வாயை போல இருப்பாய். நீ என் பக்கம் திரும்பினால் தீழ்ப்பானதில் இருந்து உன்னை நான் பிரித்து எடுத்து என் வாயை போல நான் உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூணாவது, யாக்கோபுக்கு ஆபத்து நேரிட்டதற்கான மூணாவது காரணம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும், அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆனாலும் நான் பைபிள் படிக்கிறப்ப நான் ஒரு வார்த்தையை மட்டும் வட்டம் போடுவேன். ஆனாலும். அது எனக்குள்ள ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒண்ணு. பைபிள்ல எங்கெல்லாம் ஆனாலும் வருதுன்னா உடனே போட்டுருவேன். நெகட்டிவா ஒண்ணு இருக்கு, ஆனாலும் அது ஆண்டவர் அங்க பாசிட்டிவா அதை மாத்துறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு லாபானுடைய வீட்டுக்கு வந்துட்டான். கவனிக்கணும். இவன் இங்க வந்து வேலை செய்யறான். இவன் யாருக்காக வேலை செஞ்சானா? ராகேலுக்காக வேலை செய்யறான். கர்த்தருக்கு தோத்திரம். 7 வருஷம் வேலை முடிஞ்சிச்சு. இப்ப அவனுக்கு ராகேல் கொடுக்கப்படுறா. மேரேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில பார்த்தா ராகேல் இல்ல, அங்க யார் இருக்கா? லேயாள் இருக்கா. உடனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு போறான். என்னையா அநியாயம் செஞ்சிட்டீர், ராகேல தரேன்னு சொல்லிட்டு நீ இப்ப யார தந்துட்டீர்? லேயாள தந்துட்டீர். ஆள் மாறாட்டம். என்னது சொல்லுங்க? ஆள் மாறாட்டம். அதாவது உப்ப தின்னவன் தண்ணி குடிக்கணும். நான் இன்னொன்னு சொல்றேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைய இவன் ஆள் மாறாட்டம் பண்ணானா? ஆள் மாறாட்டம் பண்ணுனானா? இங்க இவனுக்கு ஒருத்தன் ஆள் மாறாட்டம் பண்றான். அப்ப கவனிங்க. இப்ப நமக்கு செய்தி அது இல்லை, செய்தி அது அல்ல. அப்ப மறுபடியும் அவன் வேலை செய்யறான். இப்ப மந்தைக்காக 6 வருஷம் வேலை செய்யறான். மொத்தம் 20 வருஷம் வேலை செய்யறான். 20 வருஷத்துல
இவன் திரும்ப 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 ஏமாற்றப்படுகிறான், வஞ்சிக்கப்படுறான். ஆமென் சொல்லுங்க. இவனுக்கு நேரிட்ட ஆபத்து எதுனா, இவன் திரும்ப திரும்ப ஏமாற்றப்படுறான். இவன் ஒரு வாட்டி தான் ஏமாத்தனான். யாரு? யாக்கோபு ஒரு வாட்டி தான் ஏமாத்தனான். ஆனா இவனை லாபான் எத்தனை வாட்டி ஏமாத்துறான்? 10 முறை ஏமாத்திட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா என்ன கவனிங்களேன். இந்த மன்னிப்பு யாருக்கு தெரியுமா? இந்த பைபிள் படிக்காத ஆள ஆண்டவர் மன்னிச்சிடுவார். தோத்திரம். இந்த பைபிளை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு எடுத்துட்டு போகாத ஆள தெரியாம செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கன்னா உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிடுவாரு. இந்த பைபிளை எடுத்து வாசிச்சுட்டு தியானிச்சுட்டு இதை தூக்கிட்டு இத மேல பிரியமாலாம் இருந்துட்டு தப்பு பண்ணனா பனிஷ்மெண்டோடு கூடிய மன்னிப்பு. எப்படிங்க? என்னங்க? தண்டனையோடு கூடிய மன்னிப்பு. ஆமென் சொல்லுங்க. அறியாதிருந்த காலங்களில் செய்த தவறுகளை காணாதவர் போல் அவர் இருந்தார். அறியாம செஞ்ச ஆளுக்கு நீங்க பைபிள்ல நல்லா கவனிச்சு பாருங்க. அறியாம செஞ்ச ஆளுக்கெல்லாம் மன்னிப்பு வந்துச்சு, இரக்கம் வந்துச்சு, தயவு வந்துச்சு, கிருபை வந்துச்சு. ஆனா அறிஞ்சு செஞ்ச ஆளுக்கெல்லாம் மன்னிப்பு வந்துச்சு, ஆனா கூட சேர்த்து என்ன வந்துச்சுன்னா பனிஷ்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இவன் தகப்பன் என்ன 10 முறை ஏமாத்தினான். ஆனாலும் அந்த ஆனாலும்ன்ற வார்த்தையில தான் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு, ஆண்டவருடைய வல்லமை இருக்கு, ஆண்டவருடைய பராக்கிரமம் இருக்கு, ஆண்டவருடைய புயம் இருக்கு, ஆண்டவருடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும் தீங்கு செய்வதற்கு அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. கவனிங்க, கவனிங்க. 10 முறை ஏமாற்றப்பட்டாலும், 10 முறை ஏமாற்றப்பட்டாலும், 10 முறை ஏமாற்றப்பட்டாலும் வாழ்நாளெல்லாம் ஏமாற்றப்படுகிறதற்கு யாக்கோப்புக்கு கர்த்தர் என்ன கொடுக்கல? இடம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கவனிங்க, ஏன் கொடுக்கல? நம்பர் 1, உங்க பைபிள் ஆதியாகமம் 28க்கு திருப்பினா 28ல ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அந்த பெயர் சபா வனாந்திரத்துல அவன் நடந்து போகிறப்ப அங்க சூரியன் அஸ்தமித்து அங்கே ராத்தங்கி ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழே வச்சு படுத்துக்கிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமான கர்த்தர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். 15 வாசித்தா, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் இந்த யாக்கோபுடைய லைஃப்ல குறுக்கிடுறார், சந்திக்கிறார். ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் அவனுக்குள்ள நடத்துறார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் இந்த யாக்கோபை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? தெரிஞ்சுக்கிட்டார். இங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய இரக்கம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? சகோதரனை ஏமாத்திட்டு போறான், அப்பாவை ஏமாத்திட்டு போறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க ரோட்ல மீட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பார்க்காத மாதிரி போயிடுவோம். இவன் அப்பாவே ஏமாத்தினாலியா, கூட பிறந்த சகோதரனையே ஏமாத்தினாலியா, இவன்ட்ட என்ன நமக்கு பேச்சு இருக்கு, இவன்ட்ட என்ன நமக்கு சவகாசம் இருக்கு, ஐயோ 10 அடி எதுக்கு?
நம்மளை ஏமாத்திட்டானா என்ன பண்றதுன்னு. ஆனா ஆண்டவர் போய் அந்த ராத்திரி அவன்கிட்ட போய் சந்திச்சு அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. நான் உன் கூட வருவேன். ஏன் தெரியுமா? எப்படியும் இவனை என் பக்கத்துக்கு, என் வழிக்கு, என் கட்டளைக்கு, என் கற்பனைக்கு, என் நீதி நியாயத்துக்கு நான் கொண்டு வந்துருவேன். தன்னுடைய ப்ராசஸ் ஆண்டவர் துவங்குறாருங்க. நாமும் கூட ஒரு நாள் ஏமாற்றுகிறவர்களா இருந்தோம், பொய் சொல்லுகிறவர்களா இருந்தோம், அந்நியரா இருந்தோம், அக்கிரமக்காரர்களா இருந்தோம், பாவத்துல இருந்தோம். ஆனா ஆண்டவர் நம்மளை தள்ளிடாம நம்மளை ஆண்டவர் சந்திச்சார். ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி விடுவார் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாத ஒண்ணு, என்ன போய் எப்படி ஆண்டவர் சந்திச்சாரு? என்ன போய் என்னை எப்படி ஆண்டவர் சந்திச்சார்? என்னை ஏன் ரட்சித்தார்? என்ன போய் எதுக்கு இந்த ஊழியத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? என் சுபாவம்லாம் வேற, என் குடும்ப பின்னணியெல்லாம் வேற, நாங்க வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் வேற வேற. இந்த கிறிஸ்துவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ரட்சிப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த கனமான ஊழியத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த 32 வருட ரட்சிப்பிலே நான் தெரிந்து கொண்ட ஒன்று, அவருடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக எனக்குள்ளே அவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் ப்ராசஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். என்னது? நான் ஒண்ணு மட்டும் தெரியுது, நான் தோத்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள அவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறார். என் வழிகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் ஆசைகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் விருப்பங்கள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வழிகள், அவருடைய வாசல்கள், அவருக்கு சித்தமான பாதைகள் எனக்கு திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் இவனை போய் சந்திச்சார்? எப்படியாவது இவனை என்ன பண்ணிடலாம், என் வழிக்கு கொண்டாந்துடலாம். நான் சொல்லிடுறேன் இப்பவே. இப்ப ஆண்டவர் வந்து பேசிட்டாரா, இவன் தூக்கத்திலிருந்து எழும்புறான். எழும்பிட்டு சொல்றான், மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார், இது எனக்கு தெரியாம போச்சு. சொல்லிட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என்னை போகிற வழியில காப்பாற்றி என் தேசத்திற்கு என்னை நீர் திரும்ப என் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். என்னங்க? கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். தீங்குக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் அங்க இடம் கொடுக்கல? ஏமாத்திரவன் வீட்டுக்குள்ள யாக்கோப்புக்கு எல்லாம் ஏன் தெரியுமா சக்சஸா போய்கிட்டு இருக்கு? யாக்கோப்பு சொல்லிட்டான், நீர் எனக்கு தேவனாக இருப்பீர். இது ஒண்ணுதாங்க யாக்கோப்புடைய சக்சஸ். நீர் எனக்கு, ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும்னா நம்ம நிறைய இழக்க வேண்டியது இருக்குங்க. ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும்னா நம்மளுடைய பிளான் எல்லாம் மூடி வச்சுட்டு அவருடைய பிளானுக்குள்ள போய் நம்ம அடாப்ட் ஆகணுங்க. ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும்னா மாய்மாலங்கள் நம்மளை விட்டு போகணுங்க. ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும்னா பொருளாசைகள் நம்ம விட்டு போகணுங்க. ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும்னா தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணுங்க. ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கணும்னா நம்ம லைஃப் ஸ்டைல திண்டுக்கல் பூட்டு வாங்கி பூட்டிட்டு அவருடைய லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை நம்ம மாத்திக்கணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் தேவனா இருக்க முடியாதுங்க. இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, மனம் திரும்புறாங்க. ஆனா ஆண்டவருடைய அந்த ரட்சிப்புல ஏன் தெரியுமா நிலைத்து நிற்க முடியல?
அவர்கிட்ட வந்தா அவர் அப்பப்பா வந்து கட்டளையும் பிரமாணத்தையும் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? இதுதான் வழி, இதுல நடனுவாரு. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தோணும், ஒரு ஆள் உங்களை பேசணும்னு பளிச்சுன்னு ஒரு அறை கொடுக்கலாமான்னு தோணும். ஆண்டவர் சொல்லுவாரு, பொறுமையாரு. இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, இன்னொரு கண்ணத்தை காட்டு. வஸ்திரத்தை எடுக்க வந்திருக்கானா, எடுத்துட்டு போட்டு விட்டு கொடுத்துரு. இந்த யாக்கோப்பு சொல்றான், ஆண்டவரே எனக்கு நீர் தேவனாய் இருப்பீர். அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே உம்மை எனக்கு நான் தேவனாக மாற்றி கொள்ளுகிறதற்கு இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என் தெய்வம் யாருன்னா நீர்தான். என் இரட்சகர் யாருன்னா நீர்தான். என் மீட்பர் யாருன்னா நீர்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. லாபான் வீட்டுக்கு போறான். அவன் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கிறவன், அந்நிய தெய்வத்தை கும்பிடுறவன். ஆனா 20 வருஷம் அவன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் யாக்கோப்புக்கு கர்த்தர் மாத்திரமே தேவனா இருந்தார். உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு தேவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் தேவனா இருக்கணுங்க. கர்த்தருடைய வழியில நடக்கணுங்க. கர்த்தருடைய பிரமாணத்துல நடக்கணுங்க. கர்த்தருடைய நீதி நியாயங்கள்ல நடக்கணுங்க. இப்ப யாக்கோப்பை பாதுகாக்கிற ஒரு வளையமே எதுனா, கர்த்தர் அவனுக்கு தேவனாய் இருக்கிறார். 10 முறை லாபான் சம்பளத்தை மாத்துறான். நீங்க அங்க கவனிச்சு அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்களேன், படிச்சு பாருங்களேன். 31 தானே சொன்னேன். 31 சொன்னா 31ல 7 சொன்னா 8 வாசிங்களேன். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம், யார் சொன்னதை யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? லாபான் சொல்றான் யாக்கோப்பிட்ட, இங்க பாரு யாக்கோப்பு, உன் சம்பளம் இனிமேல் என்ன தெரியுமா? புள்ளி உள்ள ஆடுலாம் புள்ளி உள்ள குட்டிலாம் ஒண்ணுது. இவன் என்ன நினைச்சிருப்பான்? அப்படிலாம் நடக்காது, புள்ளி உள்ள குட்டியாவது. நம்ம ஆண்டவர் பாருங்க, என்ன பாருங்க, இப்ப நம்ம ஆண்டவர் இந்த ஆர்ப்பரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டுலாம் வேலை செய்ய மாட்டாரு. சைலண்டா ஒரு வேலையை செய்வார். எப்படி செய்வாரு? சைலண்டா செய்வார். இப்ப நீங்க யாக்கோப்பா இருந்து, அப்பா உன் சம்பளம் இப்படிதான்ப்பா, புள்ளி உள்ள குட்டி தான்ப்பானா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க ஊட்ட 2 ஆக்கிருப்பீங்க, சொத்தெல்லாம் பிரிச்சிருப்பீங்க. ஆனா யாக்கோபு ஒண்ணுமே சொல்லல. ஆனா கர்த்தர் கவனிக்கிறாரு. நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவன் வாயிலிருந்து வர வார்த்தைய அப்படியே யாக்கோப்புக்கு செய்யறாருங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு சிலருக்கு புரியல, அதனாலதான் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை நஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை அதை அப்படியே யாக்கோப்புக்கு செய்யறாரு. இப்ப பார்த்தா யாக்கோப்புக்கு மந்தையில், அந்த மந்தையிலேயே எல்லா ஆடும் என்ன பண்ணிருச்சு? எல்லாம் புள்ளி உள்ள குட்டியா போட்டுருச்சு. இப்ப லாபான் பார்க்கறான், என்னடா, உடனே அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றான். இன்னமேல புள்ளி இல்லாத குட்டி. யாக்கோப்புக்கு லாபான் போட்ட எத்தனை அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணாலும் லாபான் போடுற அக்ரிமெண்ட் அத்தனையும் யாக்கோப்புக்கு சக்சஸா போய்கிட்டு இருக்கு. ஆபத்துல இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். இவனை எப்படியாவது குறுக்கிடணும், இவனை எப்படியாவது சிரமப்படுத்திடணும், இவனுடைய டெவலப்மெண்ட்டை, இவனுடைய முன்னேற்றத்தை, இவனுடைய வளர்ச்சியை எப்படியாவது நாசமாக்கிடணும்னு லாபான் திட்டம் போடுறான். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க எல்லாம் அப்படியே நடக்குது. நான் சொல்றேன், உங்களை உங்க எதிரி ஏதாவது பேசிட்டானா அவ பேசின வார்த்தையின்படியே கர்த்தர் வச்சிருவார். அப்படியே வச்சிருவார். அதாவது உங்களை நீ அழிஞ்சு போயிருவ அப்படி வைக்க மாட்டாரு.
அவன் அப்படி சொல்லிட்டான்ல, அப்புறம் தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அப்புறம் தான் உங்களை கர்த்தர் பலத்த ஜாதியாக்குவார். அப்புறம் தான் ஒன்றும் இல்லாத உங்களை சேனையா கர்த்தர் மாத்துவாருங்க. கவனிங்க, கவனிங்க. அடுத்து அவன் சொல்றான், கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் ஆடுகள் எல்லாம் கீழே உள்ள வார்த்தை சொல்லுகிறது, நான் மைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். லாபான் தந்தான்னு எழுதலங்க, தேவன் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சின்ன காரியம் கூட தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆமென். யாக்கோபுடைய லைஃப்ல வந்த இந்த ஆபத்தை கர்த்தர் மாத்துறாரு, ஆச்சரிய விதமா மாத்துறாரு, அதிசயிக்கத்தக்க விதத்துல ஆண்டவர் மாத்துறாரு. 10வது வசனம் சொல்லுகிறது, ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளி வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். 11 கவனிக்க வேண்டிய வார்த்தை, அன்றியும் தேவ தூதன் ஒருவன். யார் வந்தாவா? இப்ப என்ன கவனிங்க, லாபானோடு அந்நிய தெய்வத்தை கும்பிடுற வீடு. ஆனா யாக்கோப்பு யார்கிட்ட கனெக்ட் ஆகி இருக்கிறான்னா ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆகி இருக்கிறான். ஏன்னா 28-22 சொன்னா, கர்த்தர் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க ரட்சிக்கப்பட்டனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இந்த பைபிளை தூக்குனதுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் சத்தியத்துல நடக்கிறதுனால தான் இப்படி என் வாழ்க்கை இருக்கு. நினைக்காதீங்க. அந்த மைண்டை திருப்புங்க, அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். இப்ப இங்க இவனுக்கு, இந்த யாக்கோப்புக்கு இருக்கிற இந்த பாதுகாப்பு வளையமே எதுவென்றால், நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். ஆமே. கர்த்தரை நீங்க தெய்வமா கொண்டிருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க பாக்கியவான்கள், நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு தெய்வமா இருப்பாருன்னா இந்த பூமியில நீங்கள் பலத்தவர்களாக இருப்பீர்களே தவிர பலம் குன்றி போனவர்களாக ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வைக்க மாட்டாருங்க. யாக்கோப்புக்கு தீமை செய்ய தேவன் அனுமதிக்கல. காரணம், யாக்கோப்பு ஆண்டவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். என்னன்னா, கர்த்தர் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். கவனிக்கணும் நீங்க. இப்ப யாக்கோபு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுக்கிறாரு? இந்த அக்ரிமெண்ட் போடுறப்ப நான் வெறும் கையா இருந்தேன். எப்படி இருந்தேன்? வெறும் கையா இருந்தேன். ஆனா இப்ப 20 வருஷம் என்னுடைய ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நான் திரும்பி போறப்ப எப்படி இருக்கிறேன்னா, பரிவாரங்களை உடையவனா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்லா கவனிங்க, 10 தடவை சம்பளத்தை மாத்தினாலும் யாக்கோப்பு இன்னும் வெறும் கையாவே அவன் லைஃப் முடியல, ஒன்னும் இல்லாதவனாக அவன் முடியல. அவன் இப்ப என்ன வாரானா, இந்த யோர்தானை கடக்கும் போது நான் வெறுங்கையா போனேன், ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்ன வெறுங்கையா வைக்கல. எந்த சூழ்நிலையில? 10 முறை சம்பளத்தை மாத்தி மாத்தி வஞ்சித்து ஏமாத்தி. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாக்கோப்பை 10 முறை லாபான் ஏமாத்தினாலும் யாக்கோப்புடைய இம்ப்ரூவ்மெண்ட், யாக்கோப்பினுடைய உயர்வை, யாக்கோப்பினுடைய ஆசீர்வாதத்தை அவனால மட்டுப்படுத்த முடிந்ததை தவிர என்ன செய்ய முடியலனா தடுக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி.
அப்ப 20 வருஷம் லாபான் வீட்டில் யாக்கோப்பு இருந்தாலும் லாபானுடைய சாமிக்கும் யாக்கோப்புடைய சாமிக்கும் ஒரு வித்தியாசம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பைபிளை சுமக்கிற நீங்க கர்த்தருடைய வழியில மட்டும் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க சிறுமை உங்க நெடும் காலம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போவது கிடையவே கிடையாது. இங்க யாக்கோபு சொல்றான், ஐயா அக்ரிமெண்ட் போடுறப்ப வெறும் கையா இருந்த ஐயா, ஒன்னும் இல்லாதவனா இருந்த ஐயா. ஆனா இந்த 20 வருஷ காலம் லாபானுடைய வீட்டில் நான் சேவகம் பண்ணி சம்பாதித்து நான் திரும்பி வரும்போது எப்படி மாறி இருக்கனா, 2 பரிவாரங்களை உடையவனா மாறிட்டேன். ஏமாத்திட்டு போனால, ஏமாற்றப்பட்டவன் இப்ப நிக்கிறான். இப்ப நெடும் கியூ நிக்குதுங்க யாக்கோப்புடைய ஃபேமிலி. எப்படிங்க? நெடும் கியூ நிக்குதுங்க, நெடும் கியூ நிக்குதுங்க. உன்னை கொன்றுவேன்னு சொன்னால இப்ப அவன் பார்க்கறான், நெடும் கியூ நிக்குதுங்க. தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்கவில்லை. யாக்கோப்பு வரான்னு உடனே இவன் 400 பேரை கூட்டுக்கிட்டு சண்டைக்கு வந்தான். ஏசா சண்டைக்கு வந்தான். அப்பதான் யாப்போக்கு நதி அண்டையில போராடி யாக்கோப்பு ஜெபிக்கிறாரு. கவனிங்க, நேற்று தினத்துல நான் அந்த பகுதியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப 28 ஆண்டவர் சந்திச்சார்ல பெயர் சபால. இப்ப யாப்போக்கு நதி அண்டையில ஆண்டவர் சந்திக்கிறார்ல. இங்க நல்லா கவனிச்சா 28 யாக்கோப்பு பேரம் பேசுறார். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சுகமா கூட்டிட்டு வந்தா. ஒரு பேரம் பேசுறார். நீர் எனக்கு கொடுக்கறதுல எல்லாம் நான் உமக்கு. கர்த்தர் கேட்கல, நான் உன்னை காப்பாத்தினா, உனக்கு சோறு போட்டா, உனக்கு வஸ்திரம் கொடுத்தா நீ எனக்கு என்ன தருவன்னு கர்த்தர் கேட்கல, இவன் தான் பேரம் பேசினான். ஆனா ஆதியாகமத்தில் அந்த யாப்போக்கு நதி அண்டையில யாக்கோப்புடைய ஜெபம் பேரம் பேசல, பேரம் பேசல. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. எங்க போச்சு பேரம்? கவனிங்க கவனிங்க, இந்த 20 வருஷ காலத்துல யாக்கோப்புக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் என் வாழ்க்கையில போதுமானவர், அவர்கிட்ட இனி பேரம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இனிமேல் அவர்கிட்ட பேரம் பேச மாட்டேன்ப்பா. நான் என்ன பண்ண மாட்டேன்? பேரம் பேச மாட்டேன்ப்பா. இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆரம்பத்தில் நம்ம என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம்? கர்த்தர் இதை தந்தாருன்னா, கர்த்தர் இதை செஞ்சாருன்னா நான் இதையெல்லாம் கர்த்தருக்கு கொடுப்பேன். ஆனா அந்த முதிர்ச்சி வர 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 கர்த்தர்கிட்ட பேரன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அதாவது இப்ப யாக்கோப்பு எந்த நிலைக்கு வந்துட்டார்னா, கர்த்தர் என் வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவர், அவரால் செய்ய முடியும், அவரால் தர முடியும், அவரால் நடத்த முடியும். தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுப்பது இல்லை. இப்ப வீட்டுக்குள்ள இருந்தா தீங்கு செய்ய கர்த்தர் இடம் கொடுக்கல. இப்ப 20 வருஷம் முடிஞ்சு அவன் அங்கேருந்து புறப்படுறான். இப்ப லாபானுக்கு தெரிஞ்சிருச்சு. லாபான் என்ன பண்றான்னா, அவனுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு 3 நாளைக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோப்ப அவன் குடும்பத்தை அவன் துரத்திக்கிட்டு வரான். அவன் துரத்திக்கிட்டு வரப்பவே அவன் என்ன சொல்லிட்டு வரான்னா, தீமை செய்யணுன்ற மனதில தான் வரான் லாபான். ஆனா 31 24 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருத்தங்க வாசிங்களேன்.
அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி. இப்ப இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? இரண்டாவது தீமை, இரண்டாவது ஆபத்து. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, லாபான்கிட்ட போய் யாக்கோப்பு கிட்ட நன்மையே அன்றி தீமைய செய்யாத, தீமைய பேசாத. 29 வாசிச்சா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் ஒரு வட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் நானு. ஆனாலும் ஆகிலும் அப்படி இருக்க, இந்த வார்த்தைலாம் ரொம்ப பவர்ஃபுல் வேர்டு. நீ உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோப்புக்கு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு என்று நேத்து ராத்திரி என்னோடு சொன்னார். இரண்டாவது தீங்குல இருந்து யாக்கோப்பை கர்த்தர் காப்பாற்றுகிறார். தீங்கு செய்ய வந்த மனுஷனுக்கிட்ட கர்த்தர் காப்பாற்றார். நம்மளை காப்பாத்துறாரா? நம்மளை காப்பாத்துறாரா இல்ல விட்டு கொடுத்துறாரா? அத உங்க முடிவுக்கு கொடுக்கிறேன் நானு. ஆனா எனக்கு வர நிறைய ஜெப பெட்டிஸ் எல்லாம் காப்பாத்த மாட்டாரு. எனக்கு வர நிறைய ஜெப விண்ணப்பத்தில் ஆண்டவர்களை கை விட்டுட்டாரு. கவனிங்க, சிலர் ஆண்டவர் விட்டுறாருங்க, அந்த தீமைக்கு விட்டுறாரு, தீமை செய்கிற மனுஷர்கள்ட்ட விட்டுறாரு. ஒருத்தன் சண்டை போட அழிக்க வரான், அவன் அவர் லைஃப்ல அவன்கிட்ட போய் கிராஸ் பண்ணிங்க பார்ப்பா, யாக்கோப்புக்கு நன்மை தான் செய்யணும் அன்று பேசி தடுத்துறாரு தீமைய. ஏன் தடுத்தாரு? வசனம் இருக்கு 42 வாசிச்சா, அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனான். அப்ப இந்த 20 வருஷம் யாக்கோப்போட யார் இருந்திருக்கா? ஆண்டவர் கூட இருந்திருக்கார். ஆண்டவர் கூட இருந்திருக்கார். நல்லா கவனிக்கணும், அந்த ரொம்ப பவர்ஃபுல் வேர்டாங்க. என்னோடு இல்லாமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பிவிட்டு இருப்பீர். இப்ப ஆண்டவர் கூட இருந்தனாலதான் என்ன பண்ண முடியல. ஆண்டவர் யாக்கோப்போட அந்த கனெக்ஷன்ல இருந்தனாலதான், யாக்கோப்பு ஆண்டவரோட இருந்தனாலதான் அங்க தீமை நடக்கல. இன்னொன்னு நல்லா கவனிக்கணும், தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து, என்னன்னு இருக்குங்க, ஆண்டவர் கஷ்டத்தை மட்டும் பார்க்கல, ஆண்டவர் நம்ம எப்படி அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம சம்பாத்தியத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம வருமானத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அது எப்படி வருதுன்றத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அது எந்த விதத்துல வருது அப்படின்றத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் சிறுமையை மட்டும் பார்க்கல, அவனுடைய வருமானத்தையும் பார்த்து, அவன் எந்த விதத்துல வேலை செஞ்சான் அதை ஆண்டவர் பார்த்தார். எப்படிங்க? என்ன அமைதி ஆயிட்டீங்க? எந்த விதத்துல வேலை செஞ்சான், அவன் எப்படி வேலை செஞ்சான்? 38 சொல்லுது, இந்த 20 வருஷ காலம் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் என்னங்க ஒன்னும் அபேஷன் ஆகல.
எப்படி? 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டாலும் ஒரு ஆடும் ஒரு குட்டியும் சென அழிய விடலை. அப்ப எவ்வளவு சின்சியரா அவன் வேலை செஞ்சிருக்கான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. என்னத்தை பார்த்தார் ஆண்டவர்? அவனுடைய சின்சியாரிட்டியை பார்த்தார், உண்மை தன்மையை பார்த்தாருங்க. ஆமேன், ஆமேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எப்படி வேலை செய்றீங்க, எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி உங்க அக்கௌண்ட்ல பணம் வருது, ஆண்டவர் பார்க்கிறாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாருங்க. இவன் சொல்றான், சினை அணியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் என்ன பண்ணல, திங்கள பீறு உண்டதை கெட்டு போனதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ண, ரிஸ்க் எடுத்தேன், தியாகம் பண்ணினேன், அர்ப்பணித்தேன். சிலர்லாம் கர்த்தரை ஆசீர்வதிக்கல. சிலர்லாம் என்னதான் வந்தாலும் பத்தல, என்னதான் வந்தாலும் குறைவு இருக்கு, தர்த்தனம் இருக்கு, கடன் இருக்கு. என்னதான் வந்தாலும் சாணு ஏறினா முளம் சர்க்குது. ஏன்? ஆனா நம்ம பாட்டு பாடுகிறோம், இன்று முதல் நான் உன்னை வற்றாத நீரூற்றை பாட்டுல மட்டும்தான் இருக்கு, பாட்டுல மட்டும்தான் இருக்கு, செயல்ல ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒருத்தர் நம்மளுடைய ஒர்க் அவுட் எப்படி இருக்குன்றத, காலையில் எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிறோம், எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறோம், வேலையை எந்த விதத்தில் செய்கிறோம், வேலையில் எவ்வளோ சின்சியர் காட்டுறோம், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க, ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ஆமென், ஆமென். சும்மா இல்லைங்க, ஆண்டவர் அவர் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. எந்த விதத்தில் சம்பாதிக்கிறோம், ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. நம்ம சம்பாத்தியத்துக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. என்னுடைய அடி மனதில் நான் எழுதி வச்சிருக்கிற ஒரு வார்த்தை, என் கையில் எவ்வளோ பணம் வருது, நான் அதை எந்த விதத்தில் செலவழிக்கிறேன்றத ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரத்துக்கு டிக்கெட் போட்டுட்டோம், பஸ் ஏற முடியல, அப்படியே போயிருச்சே. 550 ரூபாயான 550 ரூபா போச்சே. மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. மனசு பக்கு பக்குன்னு அடிச்சாலும் நான் எபியானன்ட்ட சொல்ல முடியுமா? சொல்லல, காட்ட முடியாது. திடீர்னு எப்படி வேணாலும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் திரும்பலாம். என்னடா ஒரு ஊழியக்காரர் 550 ரூபாய்க்கு போய் அமைதியா தோத்துறோம். என்னை விட அண்ணன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அடுத்த 2 நாளுக்குள்ள 550 ரூபா பணம் வேஸ்டா போல அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துருச்சு. 5 பைசா கூட வேஸ்ட் ஆகல, 5 பைசா கூட வேஸ்ட் ஆகல. அப்படியே எனக்கு உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் பார்க்கிறாரு. நீங்க எந்த நிலையில காணிக்க கொடுக்குறீங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. நான் சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், காணிக்க வாங்கும் போது சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். அவங்க எந்த சூழ்நிலையில கொடுக்குறாங்க, அவங்க சம்பாத்தியம் என்ன, ஆண்டவர் பார்க்கிறாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாரு. உங்க பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாருங்க. அங்க பிரயாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உழைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உத்தரவாதம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சின்சியாரிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் கைவிட மாட்டாருங்க, கர்த்தர் கைவிட மாட்டாருங்க, கர்த்தர் அழிந்து போக விட மாட்டாருங்க. உங்க ஆசீர்வாதத்தை சத்துரு பட்சிக்க, வெட்டுக்கிளிகள் பட்சிக்க, மொசைக்கொட்டை பூச்சிகள் பட்சிக்க ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் விட மாட்டாருங்க. நம்மளுடைய சின்சியாரிட்டி எப்படி இருக்கு,
யாக்கோபு சொல்றான், என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் ஆண்டவர் பார்த்தாரு. நான் உன்கிட்ட எப்படி சேவகம் பண்ணினேன், நான் எப்படி உன்கிட்ட உழைத்தேன். கீழே உள்ள வார்த்தை சொல்லுகிறது, பீருண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் உம்மிடத்துல பாடுபட்டேன். விட்டுவார் ஆண்டவர் அழிக்க? பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க சின்சியாரிட்டிய பார்க்கிறாரு ஆண்டவர். சும்மா பைபிளை தூக்கிட்டு ஊன்ட்டுலாம் அந்த வேலைலாம் வேண்டாம். உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. உங்களுக்காக எந்த ஊழியக்காரனும் ஜோமனும் அவசியமே இல்லை. கர்த்தரே உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வச்சிடுவாருங்க, ஆசீர்வச்சிடுவாருங்க. பார்க்கிறாரு ஆண்டவர், ஆண்டவர் பார்க்கிறாருங்க, ஆண்டவர் பார்க்கிறாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷாபாலா ஹந்தடா. பண விஷயத்துல சின்சியரா இருங்க, சின்சியரா இருங்க, உண்மையா இருங்க, உண்மையா இருங்க. யாக்கோபு சொல்றாரு, நான் பார்த்தேன், கர்த்தர் பார்க்கிறார் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும். நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கிற நபரா இருந்தா கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி ஆசீர்வதிப்பாருங்க? மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிங்க ஆசீர்வதிப்பாரு? எப்படிங்க ஆசீர்வதிப்பாரு? கவனிங்க, ஏமாத்திட்டு வந்தான்ல இவன், கர்த்தரோட நடக்க 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 இப்ப ஆண்டவருடைய சுபாவம் எல்லாம் யாக்கோப்புக்குள்ள வந்துருச்சு. உண்மை வந்துருச்சு, உழைப்பு வந்துருச்சு, உத்தமம் வந்துருச்சு, பொறுமை வந்துருச்சு, நிதானம் வந்துருச்சு. இப்ப எதற்கெடுத்தாலும் அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த ஆவிக்குரிய இரட்சிப்பின் அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில வந்துருச்சுங்க. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றான், நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். ரெண்டாவது அவன் சொல்றான், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் அந்த 28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு பொருத்தனை பண்ணனா அவனுக்கு கர்த்தர் மறு உத்தரவு தந்தார். அவனுக்கு தீங்கு நேரிடுகிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்கல. காரணம் என்ன? யாக்கோப்பு மேல ஒரு பொருத்தனை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. யாக்கோப்புடைய ஆட்டுக்குட்டி மேல ஒரு பொருத்தனை இருக்கு. யாக்கோப்புடைய மந்த மேல ஒரு பொருத்தனை இருக்கு. யாக்கோப்புடைய பிள்ளைங்க மேல ஒரு பொருத்தனை இருக்கு. யாக்கோப்புடைய குடும்பத்துக்கு மேல ஒரு பொருத்தனை இருக்கு. கர்த்தர் ரெண்டே காரியம் தான் அவன் கர்த்தர்ட்ட சொன்னான். ஒன்னு, நீர் எனக்கு தேவனாயிருப்பீர். ரெண்டு, நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு என்ன பண்ணுவேன்? தசம பாகம் செலுத்துவேன். பொருத்தனை பண்ணனா தன்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தான், ஆண்டவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்தான். அவனுடைய முடிவு காலத்தை குறித்து அவன் சொல்றான், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி. அந்த வசனத்துல அதுதான் ரொம்ப ஹைலைட். நான் போன வழியில் என்னோடு கூட இருந்து என்னை சுகமாய் காத்த தலைவன். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா, இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா. அவன் பிற்காலத்துல அவன் தான் சந்ததிக்கு சொல்றான், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, இப்ப சொல்றான் தான் பிள்ளைகிட்ட, வாங்க நம்ம எல்லாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். பெத்தேல் தேவனுடைய வீடு. இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கா? குடும்பத்தில் ஆபத்து இருக்கா? இவங்க எல்லையில் ஆபத்து இருக்கா? இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி பெத்தேலுக்கு வாங்க, பெத்தேலுக்கு வாங்க. கவனிங்க, கண்ணை திறந்து பாருங்க. இப்ப அங்க வார்த்தை சொல்லுகிறது கீழே, அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோப்பினிடத்திலே கொடுத்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகோம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டுவிட்டு கர்த்தரை தேட போனான்.
கர்த்தரோட நடக்கிற ஒரு மனுஷன் அந்நிய தெய்வங்களோடு அசுத்தமான காரியங்களோடு கர்த்தரிடத்தில் சேர முடியாது, சேர முடியாது, சேர முடியாது. தேவன் சொல்லாத எதையும் தான் கூட எடுத்துக்கொண்டு அவன் கர்த்தர் சமூகத்துக்கு போக முடியாது. அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து கண்களை மூடி கைகளை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, நான் சிந்திக்க உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், திங்க் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்குறேன், யோசிக்க இடம் கொடுக்குறேன். சும்மா பாட்டு பாடிட்டு சும்மா கை தட்டிட்டு ஊனுட்டு போயிட முடியாது, போயிட முடியாது. இன்னைக்கு ஆபத்தில் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கணும்னா கர்த்தர் எனக்கு தெய்வமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிப்போமா? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? என் சிறுமை மாறணும்னா கர்த்தர் எனக்கு தெய்வமாக இருக்கணும். சத்துருவினால துரத்தப்படுறதுக்கு ஒரு முடிவு வரணும்னா கர்த்தர் எனக்கு தெய்வமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்களேன். தாவீது வாழ்க்கையில் அநேக ஆபத்து வந்தப்பெல்லாம் தாவீது சொன்னா, கர்த்தாவே நீர் என் தேவன், நீர் என் தேவன் என்று சொல்லுவேன், நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு தெய்வமா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு தேவனா இருக்கட்டும். உங்க சிறுமை மாறதுக்கு பர்மனண்டான ஒரு ஆலோசனை. ஓராபா சந்தாடா ராபாலா ரிகாடா ரிமானா ரகாடா லதாடா ராபா. அன்றைய ஒப்பு கொடுங்களேன், ஒப்பு கொடுங்களேன். எழுந்து பெத்தேல் சொல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எனக்கு தேவனாய் இருப்பீராக. ஆண்டவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிங்க, 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 அர்ப்பணிங்க. ரெண்டாவது யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணனா, ஆண்டவரே என்னை சுகமா திரும்பி வர பண்ணுவீரானால், ஆண்டவரே நீர் என்னை சுகத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானா, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும், நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும். பொருத்தனை உள்ள குடும்பம் சோட போகாதுங்க. அன்னாள் பொருத்தனை பண்ணனா, யாக்கோப்பு பொருத்தனை பண்ணனா, எப்தா பொருத்தனை பண்ணனா, தாவீது பொருத்தனை பண்ணனா. பொருத்தனை பண்ற சந்ததி அது ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில உண்மையா இருக்கேன், சின்சியரா இருக்கேன், உத்தமமா நடக்க இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற வேலையில வருமானத்துல அதை சின்சியரா உத்தமமா உண்மையா செய்யறதற்கு இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தவர், விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தவர், விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தவர். இன்னைக்கு எந்த ஆபத்துல இருந்தாலும் சரி, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறார், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்னே ஒன்று, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க.